தொங்கு திரைகள். பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. மேற்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், ஒரு புறத்து தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. சுற்றுப்பிரகாரத்து தொங்கு திரைகளெல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி. பிரகாரத்தின் தூண்களெல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டவைகளுமாய் இருந்தது. பிரகார வாசலின் தொங்கு திரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாயிருந்தது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகளெல்லாம் வெண்கலம். ஆசரிப்பு கூடாரத்திற்கு கற்களினாலோ அல்லது செங்கல்களினாலோ சுவர்கள் கட்டி எழுப்பப்படவில்லை. தொங்கு திரைகளே கூடாரத்திற்கு மறைவாய் இருக்கிறது. பெசலெயேல் ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தையும் உண்டு பண்ணுகிறார். வாசஸ்தலத்திற்கு பிரகாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன மாதிரியை மோசே பெசலெயேலுக்கு சொல்லுகிறார். மோசே தனக்கு கட்டளையிட்ட பிரகாரம் பெசலெயேல் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுகிறார். பெசலெயேல் தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு திரைகளை செய்கிறார். வெளிப்பிரகாரத்தின் நீளம் 150 அடி, அகலம் 75 அடி. தொங்கு திரைகள் 22.5 அடி அகலம். பிரகார வாசலின் தொங்கு திரை நீளம் 30 அடியாகவும் உயரம் 7.5 அடியாகவும் இருக்கிறது. தொங்கு திரைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடபக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்கள் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. மேற்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், ஒரு புறத்து தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. பிரகார வாசலின் ஒரு புறத்துக்கு சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. சுற்று பிரகாரத்து தொங்கு திரைகளெல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது. தூண்களின் பாதங்கள் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி. பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. பிரகார வாசலின் தொங்குதிரை இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாய் இருக்கிறது. அதன் நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். பிரகார வாசலின் தொங்கு திரைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி.
வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இது சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம் போல இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள் வாசஸ்தலத்தின் பிரகாரத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். அவர்கள் இருக்கிற பிரகாரத்தை சுற்றிலும் தொங்கு திரைகள் போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து சபை இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கு மாத்திரமே உரியது. இஸ்ரவேல் ஜாதியாரை தவிர புறஜாதியார் எல்லாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியராய் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலம் ஆசரிப்பு கூடாரத்தின் காலமாகும். ஆசரிப்பு கூடாரம் நிலையானது அல்ல. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணும்போது தங்களோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தையும் பேர்த்தெடுத்துக் கொண்டு போவார்கள். காலம் நிறைவேறிய போது புறஜாதியாரும் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அப்போது கூடாரத்தின் இடம் விசாலமாக்கப்பட்டது. வாசஸ்தலங்களின் தொங்கு திரைகள் விரிவாக்கப்பட்டது. கூடாரத்தின் கயிறுகள் நீளமாக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே புறஜாதியாருக்கும் இடம் இருக்கும் வண்ணமாக ஆசரிப்பு கூடாரத்தின் இடம் விசாலமாக்கப்பட்டது. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஏசாயா 54:2-3.